பிரைஸ் லார்ட். 5th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், இருதயங்களே, அவருடைய வசனம் மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பாலைகளின் அல்ல, இருதைகளாகிய சதைகளின் பலைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனம் நம்மளை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? வெறும் கல்லில் செதுக்கப்பட்ட வசனமாக நம்ம எடுத்துக்கிறோமா, அல்லது நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய வசனம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இருதயத்தில் நிஜமாகவே அவருடைய வசனம் இருக்கா? அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் போதோ அவருடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய வசனத்தை கேட்க நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கும். அது ஆவலாக பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை நடத்த மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கஷாயத்தை குடித்தாதான் நம்ம குணமாகும். கஷாயம் கசமாக இருக்குது, நம்ம குடிக்காமல் விட்டால் பாதிப்பு நமக்கு தான். நம்ம தான் உடல் நோயால் பாதிக்கப்படுவோம். ஸோ தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கசப்பாக இருக்குது, வசனத்தின்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த பாவமான உலகத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே பாதிப்பு உங்களுக்கு தான். இன்றைக்கே மனம் திரும்புங்க, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வசனத்தை கை கொள்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களை பயன்படுத்துவார். பை வேர்ட்ஸ் வித் ஜெபராஜ். ஹாவ் அ லவ்லி டே.